ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீசன் 9 இவ்வளோ அட்டூழியங்களும், அதாவது கஷ்டங்களும், அநியாயங்களும், கொடுமைகளும் அனுபவித்த ஒரே ஒரு ஆள் இந்த விஜய் பார்வதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த சீசன் 9 எவ்வளோ பேர் மிக்சர் சாப்பிட்டுட்டு ஓப்பி அடிக்கிறாங்க. ரம்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சுபிக்ஷாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? வியானாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஜாலியாக இருக்காங்க. ஓட்டு வருதா இல்லையா பிரச்சனை இல்லை, டாஸ்க் பண்ணுறாங்களா இல்லையா பிரச்சனை இல்லை, அரோராவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா விஜய் பார்வதிக்கு மட்டும் தான் இருக்குது. அது என்ன மாயமோ மந்திரமோ ஒன்றும் புரியலப்பா. அழுவுது, திரும்ப போய் சமாதானமாகறாங்க, திரும்ப வந்துட்டு கிச்சனில் இருக்காங்க, அழுகுறாங்க. மாறி 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 இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இதை வச்சே இந்த வாரத்தை முழுக்க ஓட்டியிருப்பாங்க. எஃப்ஜே மாதிரியே நானும் வந்து என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு உக்காந்துருந்தாங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அதான். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஏதோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இது பண்ணி கனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அப்படியே வந்து செஞ்சு முடித்து இப்போ தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை முதல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன, எல்லாருக்கும் ஈகோ. அதுவும் விஜய் பார்வதினா ஈகோ. அந்த பொண்ணுக்கு இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். அந்த பொண்ணு அடம்புடு, அதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு இடத்துல ஒடுங்கி உக்காந்ததுக்கப்புறமா நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் தான் ஹெல்ப் பண்ணணும். அவங்க கேட்டோன்னு ஹெல்ப் பண்ணனா நம்மளோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆச்சுன்ற மாதிரியே இருக்காங்க. ஏன் இதே தான் அந்த இடத்துல இப்போ வந்து வெறும் அரோரா போட்டுருப்பாரா பிக் பாஸ்? யோசிச்சு பாருங்கள், அரோரா போட்டால் யார் பாப்பா? இதே இப்போ வந்துட்டு எஃப்ஜே கூட வந்துட்டு இது இந்த பொண்ணை போட்டிருப்பாங்களா, ரம்யாவை? இல்லை சுபிக்ஷா போட்டிருப்பாங்களா? போட்டால் எவன் பார்ப்பான்? இல்லை எவன் தான் உட்காந்து சாப்பிட்றது? இதே விஜய் பார்வதியை போட்டால் அங்கே பிரச்சனை வரும். யாருக்கும் விஜய் பார்வதியை பிடிக்காது, அங்கே ஒரு கண்டென்ட் வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே போட்டு விட்டு அநியாயம் பண்ணுறாங்கப்பா, அநியாயம். ஏதோ எப்படியோ எல்லாத்தையும் செஞ்சு முடித்து இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் இந்த பொண்ணு சாப்பிடல, ஆனால் மற்றவங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா பாத்திரத்தை துளைக்கி அந்த பொண்ணு தூங்கணும். இதில் வேறு சாப்பிட்டதுக்கப்புறமா எத்தனை ஏழரை இழுக்கிறாங்க இதில். நேற்றுலாம் எத்தனை பேர் இழுத்தாங்க, அவங்களெல்லாம் தூங்க வச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தூங்கணும். இதுலேயும் இன்னும் சாப்பிடலை அந்த பொண்ணு, இப்போ தான் சமைச்சு முடிச்சுது, நடுவில் டான்ஸ் ஆடுது. அவ்வளோதான் அந்த பொண்ணு. இந்த பொண்ணை நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.